ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து போட்ரானிக்ஸோட பவர் ஷட்டர் பவர் பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோவில். பாக்ஸ் ஓப்பன் பண்ணாட்டும் பவர் பேங்க் இருக்குது. ஸோ பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு USB-C to C கேபிள் இருக்குது. யூசர் மேனுவல் இருக்குது. பவர் பேங்க் பார்த்துடலாம். ஸோ லுக் வைஸ் அப்படியே வந்து கேமரா மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 mAh பவர் பேங்க்கு. இதோட டிசைன் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்ஸ் டிசைனில் இருக்கிறது வந்து மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜரு. ஸோ இதில் இருக்கிறது வந்து மேக்னெட்டு. நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்டிஃப் அதில் பின்னாடி வந்து ஒட்டிக்கும். அந்தளவுக்கு இதில் வந்து பவர்ஃபுல்லான மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வயர்லெஸ் சார்ஜரு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பட்டனு. இது வந்து எல்சிடி டிஸ்பிளே. இது பார்த்தீங்க அப்படின்னா USB-C வந்து அவுட்புட் இன்புட். இது வழியாக நீங்கள் வந்து சார்ஜும் பண்ணிக்கலாம். இது வழியாக நீங்கள் USB யூஸ் பண்ணி வேறு டிவைஸை வந்து சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கும் இது தான், டிவைஸை சார்ஜ் பண்ணுறதுக்கும் இது தான். ரெண்டு இன் அண்ட் அவுட் ரெண்டுமா ஒர்க் ஆகும். ஸோ இந்த சைடில் இருக்க இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேபிள். ஸோ உங்கள் நார்மல் USB-C டைப் கேபிள். ஸோ இது வந்து இன்பில்டாகவே இருக்கும். ஸோ C டைப் உள்ள எந்த டிவைஸுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் பார்த்திங்க 22.5 வாட் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஐஃபோனோட சார்ஜர். ஸோ ஆப்பிள் டிவைசஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவும் 22.5 வாட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அப்படியே இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 10,000 mAh. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆகிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸில் வந்து இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அப்புறம் இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் இந்த பட்டனை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்ரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றத காட்டும். ஸோ இப்போ இதை நான் ஃபுல் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 100% காட்டுது. அதே மாதிரி நீங்கள் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒரு க்ரீன் கலர் சார்ஜிங் சிம்பிள் வருது. இப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லைட்டும் எரியும். இங்கே வந்து நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இது மேலே எந்த டிவைஸ் வச்சாலும் சார்ஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ டிவைஸ் நான் வச்சோன்னே சார்ஜ் ஆகுது. உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல, நாங்கள் க்ளோஸ் அப் காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிறது வந்து ரெட் கலர் லைட் எரியுது. இப்போ நான் அதை எடுத்தேன்னா ஆஃப் ஆகிடும் பாருங்கள். ஸோ இப்போ என் டிவைஸில் பேட்டரி ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் க்ரீனாக எரியுது. இப்போ நான் அது மேலே திருப்பி வச்சோன்னே பாருங்கள் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. வயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஆஃப் பண்ணணும்னா திருப்பி இந்த பட்டன் யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் வயர்லெஸ் ஆஃப் ஆயிரும், டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும். நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை காட்டும். ஸோ திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை டிவைஸை சார்ஜ் பண்ணும் போதும் வந்துட்டு இந்த டிஸ்பிளே வந்துட்டு
ஆன் ஆகிட்டு என்ன பர்சன்டேஜ்லேருந்து சார்ஜ் ஆகுறத காட்டும். இதில் இன்பில்டாகவே கேபிள் இருக்கனால நீங்கள் வந்து இந்த பவர் பேங்க் மட்டும் கேரி பண்ணிட்டு போனாலே போதும். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஆப்பிள் டிவைஸஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்ட் டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவர் பேங்க்கோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 225 grams. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான பவர் பேங்க் தான். ஸோ நீங்கள் பாருங்கள், என் கையில் நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குது. இது நீங்கள் வந்து உங்கள் பேக்கெட்லேயே வச்சுட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அவ்வளோ காம்பேக்டானது. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இதை ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவைஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1800 சம்திங் வந்து அமேசானில் வந்து ப்ரைஸ் ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2500 சம்திங் எம்ஆர்பி. ஆனால் 1800 to 1900க்கு வந்து அமேசானில் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அமேசானில் வந்து இதை பை பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.